இப்பொழுது 100 சின்ன, அதாவது 100, 150, 120, 100 3 ஸ்லாப் இருக்கு. 100, 120, 150. 100 ரூபாய் தேட்டருக்கு 20%, 20 ரூபாய். 120 ரூபாய்க்கு 20%னா 190, 120 ரூபாய்க்கு 20%, 24 ரூபா வரும். 150 ரூபாய்க்கு 20%னா 30 ரூபா வரும். அது கூட்டி கேட்குறோம். அதை இப்போ வந்து டிக்கெட் ரேட்டில் 4 ரூபா கொடுக்குறோம். அது இல்லாமல் கலெக்ஷன் பண்ணோம். கலெக்டர் அதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கோம். ஆமாம், டேக்ஸ் தனி. இப்போ வந்து 100 ரூபான்னா உங்களுக்கு 124 ரூபா, 8%, 12%, 12, 8, 20, 120 ரூபா வரும். மால் தேட்டரில், மல்டிப்ளெக்ஸில் எல்லாம் 196 ரூபா வருது. அதுலேருந்து 30 ரூபா கூடும். 250 ரூபா, 220 ரூபாய்க்குள்ள வரும். எப்படி சாத்தியம்? 24 மணி பெர்மிஷன் தான் கேட்கணும். ஓட்டி ஆகணும் கட்டாயம் கிடையாது. 24 மணி நேரம் கொடுத்தாச்சுன்னா சில 7 மணிக்கு படம் பார்க்க நிறைய பேர் விரும்புகிறாங்க. 3 மணிக்கு படம் பார்க்க நிறைய பேர் விரும்புகிறாங்க. அங்கெல்லாம் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. புதுப்படம் ரிலீஸ் ஆகும்போது தான் 24 மணி நேரம் நடத்துவாங்க தவிர எல்லாருமே நடத்த மாட்டாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வரும், வேலை வாய்ப்புகள் பெருகும். ஏன்னா 3 ஷிஃப்ட்டு தேட்டரில் போடும்போது இன்னும் வேலைக்கு ஆள் நிறைய எடுப்பாங்க. படங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரே தேட்டரில் வந்து 3 படம் 24 மணி நேரம் ஓடிச்சுன்னா 3-4 படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரே தேட்டரில். அப்போ நிறைய படம் ப்ரொடக்ஷன் வரும். டெக்னீஷியன்ஸுக்கு நிறைய வேலை இருக்கும். புது ப்ரொடியூசரும் வருவாங்க. அரசாங்கத்துக்கு எல்லாமே நல்லது தான். யாருக்கும் அதனால் எந்த கெடுதலும் கிடையாது. ஸோ முன்னாடி ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த மோனோ ப்ராஜெக்ட் இருக்குது கார்பனில், அது வந்து ஓட்டுறது கஷ்டம். அதில் ஃபயர்லாம் அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதுக்காக அவங்க ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் வாங்குவாங்க. இப்போ அந்த லைசன்ஸ் கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு பட்டன் தட்டினா போதும். அந்த ஃபயருக்கெலாம் சான்ஸே இல்லை, கார்பனுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் அது மாற்றி அந்த ஒரு சின்ன கம்ப்யூட்டர் படித்த பசங்க அவங்களுக்கெல்லாம் அந்த லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறோம். தமிழ் படம் தான். இப்போ தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு 9 மணிக்கு கொடுத்தீங்கன்னா அதே இதை கேரளாவுக்கும் 9 மணிக்கு கொடுங்க, கர்நாடகாவுக்கும் 9 மணிக்கு கொடுங்க. அந்த ப்ரொடியூசர் தான் டிபெண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து எல்லா படத்தையும் கேட்கல. அந்த ஒரு படம் இப்போ கோர்ட் ரிலீஸ் ஆச்சுது, தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆச்சுது, கேரளாவில் 4 மணிக்கு, பாண்டிச்சேரியில் 4 மணிக்கு, கர்நாடகாவில் 4 மணிக்கு, ஆந்திராவில் 4 மணிக்கு, இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு தியேட்டரில் 7 மணிக்கு, கோயம்புத்தூரில் பிராட்வேல. ஸோ அப்படி இருக்கும்போது படத்து ரிசல்ட் வந்துடுது. ரிசல்ட் வந்தாச்சு, படத்து பேரில் ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு வருது. அதனால தான் ஒரே டைமில் கொடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். அந்த கோரிக்கை ப்ரொடியூசருக்கு தான், நாட்டு கவர்மெண்ட். பேசினா முடிச்சிட்டோம், அக்ரிமெண்ட் ஆகிப்போச்சு. அதை வெளிப்படையாக அவங்களும் அனௌன்ஸ் பண்ணல, நாங்களும் அனௌன்ஸ் பண்ணல. அதனால இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். 8 வாரம் 6 வாரம் சார். அஜித், விஜய் அந்த மாதிரி 8 பேருக்கு 8 வாரம், மற்ற படங்கள்லாம் 6 வாரம். ஆமாம், ப்ரொடியூசர் தான் கொடுக்குறாரு. லைசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க, நாங்கள் கொடுக்க முடியாது. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம், ப்ரொடியூசர் அதை ஓவர்லுக் பண்ணிட்டார். அதனால தான் நாங்கள் தீர்மானம் போட்டு இனிமேல் வருங்காலத்தில் அப்படி வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் முடிவு பண்ணோம். இன்னும் ஒரே படத்தில் முடிவு பண்ண முடியாது. இப்போ தான் போட்டிருக்காங்க, இதான் முதல் படம் அப்படியே போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தான். அதனால தான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அந்த ரிக்வஸ்ட் வைக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ 80% சார் தீர்மானம் போட முடியாதுங்க, நல்ல போடலை. வியாபாரம் அதைத்தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் தீர்மானத்தில் அது முதல்ல அடிச்சிட்டதுனால அதை போட விட்டுட்டோம்.
அது கண்டிப்பாக அது நீங்கள் இப்போ கூட நாங்கள் சேர்த்து தர தயாராக இருக்கோம் சார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெரிய படங்களுக்கு 60% அல்லது 65%. 65% சின்ன ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் 65%, மற்ற இதில் 60%, மற்ற சின்ன அடுத்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு 55% வாங்க சொல்லியிருக்கோம். ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறையில் வரும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்க மாட்டேங்கிறாரு. 80% இந்த படத்துக்கெல்லாம், கோர்ட்டு படத்துக்கெல்லாம் சில ஏரியாவில் 80% வாங்கியிருக்காங்க. 80% வாங்கி 20% வச்சு ஒரு வாரம் தான் நல்ல கலெக்ஷனு. ஒரே வாரத்தில் இப்போ 80% வாங்கி 2 வாரத்துக்கு இல்லை 75 2 வாரத்துக்கு வாங்குறாங்க. அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு சூழல். அதை நாங்கள் கண்டிப்பாக தீர்வு எங்கள் ரங்கத்தில் மீட் பண்ணிட்டுன்னா நான் இதில் அடிக்க மறந்து போச்சு. அது முக்கியமான இது. அதை கொஞ்சம் தயவுசெய்து நீங்களும் போட்டு கொடுங்க. 60%க்கு மேலே வாங்கக்கூடாதுங்கிறது திரையரங்க கோரிக்கை. மல்டிப்ளெக்ஸ் 50 தான் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு இதுல வேணாம்னு சொல்லிடுறேன். இப்ப இந்தியில வந்து அப்படிதான் ஆச்சு இல்லையா? இப்ப அந்த படத்தை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 வாரம் வைக்கலன்னா அது மல்டிப்ளெக்ஸ்ல அவங்க எடுத்த முடிவுனால தான் சினி போலீஸ் இதெல்லாம் அவங்க வந்து மொத்தமா உங்ககிட்ட ஒற்றுமை இல்லாம நீங்க வந்து ஒருத்தர் இல்லாம இன்னொரு படத்தை எடுத்துக்கிறீங்கிறதுனால அந்த மாதிரி உங்களால டேர்ம்ஸ்ல போய் உட்கார முடியும் சார். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டாமினேட் பண்றது பிவிஆர் கையில் 1600 தியேட்டர் இருக்கு. அவங்க ஒரே ஆள் டிசிஷன் பண்ணுறது 1200 தியேட்டர் போடுறது இல்லை. நாங்கள் அப்படி டிசிஷன் எடுக்க முடியல. நாங்கள் 800 தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்ஸ்னா 800 ஓனர்ஸ் ஒன்று சேர்றது கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரே ஆள் டிசைட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க. 50%க்கு அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்க. அதே படத்தை எங்களுக்கு 80%ங்கிறாங்க. அது சொன்னால் காதிலே வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கலெக்ஷன் கூட 400 ரூபாய்க்கு பாப்கார்ன் 500 ரூபாய்க்கு பாப்கார்ன் விற்கிறாங்க. எங்களுக்கு அதனால அவங்களுக்கு தான் கூட வாங்கணும். ஆனால் எங்களுக்கு தான் கூட வாங்குறாங்க. அது ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஓடிடி அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்கிறாங்க. நடைமுறைக்கு வரும்போது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்துடுறோம், நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் பேசணும், எங்கள் கையில் இல்லைங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அடுத்த வாரம் ஜாயின் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதுக்காக வந்து இந்த ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கீங்க. என்ன மாதிரி எல்லாம் முன்னெடுப்புகள் நீங்கள் பேசியிருக்கீங்க? அவங்க எங்கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நடிகர்கள் வந்து ஒருத்தட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவருக்கு நடிச்சு கொடுக்கறதில்ல. அதுதான் அவங்களோட மெயின் கோரிக்கை. அப்படி வந்து சில படங்கள்லாம் 2013 அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த படத்தை முடிச்சு கொடுக்கலையாம். 2019 வாங்கியிருக்காரு. அன்னைக்கு வந்து 5 கோடி சம்பளம், இன்னைக்கு அதே நடிகருக்கு 50 கோடி சம்பளம். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் எங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல அந்த நடிகர்கள் திரையரங்குக்கு வரும்போதெல்லாம் வந்து வெளில விடுறது பிரச்சனையாயிட்டு இருக்கு, அனுமதிக்காத பிரச்சனையாயிட்டு இருக்கு. அதுக்கு உங்க சங்க சார்பாக ஏதாவது அறிவுறுத்திருக்கீங்களா? என்ன அறிவுறுத்தலாங்கிறீங்க? எல்லாருக்கும் சொல்லிருக்கோம் சார். எல்லாரையும் அலோவ் பண்ண சொல்லிருக்கோம். நாங்களும் அலோவ் பண்றோம். ரைட்ஸ் இருக்கு. எல்லாரும் அலோவ் பண்றோம். ஏதாச்சும் ஒரு பெரிய நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு இஷ்யூ வந்துட்டே தான் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ இல்லையே ஒன்றும். இப்போ எதுவும் வரலையா? இப்போ இல்லையே, எங்கேயுமே சொன்னதான் புதுசாக தெரியுது. இப்போ எங்கேயுமே இல்லையே. உங்களுடைய தேர்தலில் வந்து டிக்கெட் போட்டு படத்துக்கு சொன்ன அதே போட்டு படத்துக்கு டிக்கெட் எடுத்தப்ப ஃபுட்டு கம்பல்சரியா வந்து வாங்கி ஆகணும், டிக்கெட்டோட சேர்ந்தே வந்து விலை அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு இது வந்து அதுக்கு ஏதாவது சார், நாங்கள் 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஆன்லைனில் வாங்கினா ஃபுட்டோட வாங்கிக்கிங்க. நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். கவுண்டரில் கொடுத்துருக்கோம். அதிலே இதே போட்டிருக்கோம். நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் ஆயிருக்கு. அது ஒன்றும் இல்லை.